ஹாய், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பழைய பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் அண்ட் டேப்லெட் ஸ்டாண்ட் தான். ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் மொபைல் ஸ்டாண்டு இது அரௌண்ட் ஒரு 200 ஆச்சு எனக்கு. பட் இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்ம வீட்டிலேயே ஒரு பழைய பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இதோட இந்த ஆன்லைனில் வாங்க இந்த மொபைல் ஸ்டாண்டோட சைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 2 to 2.5 இன்ச் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த சைஸ் இல்லாமல் நம்ம இப்போ வந்து அந்த பழைய பிளாஸ்டிக் பைப் என்ன சைஸ் இருக்குதோ அந்த சைஸில் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைஸ் வந்துட்டு அகலத்தில் லைக் விடத்தில் ஒரு 2.5 இன்ச் இருக்குது. அப்புறமா லென்த்து, ஸோ இன்க்ளூடிங் அந்த பெண்டு, அப்புறமா நம்மளுக்கு அந்த லாங் லென்த் இருக்குது, அதுவும் சேர்த்து அரௌண்ட் லைக் 5 to 5.5 இன்ச் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2 ப்ளஸ் அந்த ஒரு இன்ச் பெண்டு இருக்குது, ஒரு 5 இன்ச் அபோவ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி நம்ம அந்த பைப்புக்கு பண்ணலாம்னா வேண்டாம். இது வந்துட்டு ஒரு 7 இன்ச் விடுத்து இருக்குது. இது என்ன சைஸ் வருது அந்த சைஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு, இந்த பிளாஸ்டிக் பைப்போட மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து 7 இன்ச் இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ அது நம்ம இன்பிட்வீன் கட் பண்ணின்னு ஈவனாக, நடுவில் கட் பண்ணி ஈவனாக அது அந்த சைஸுக்கு நம்ம மொபைல் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆக்ஷா ஃப்ரேம் எடுத்துன்னு நடுவில் டிவைட் பண்ணி கட் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அப்ராக்ஸாக சென்டராக வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்ட் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஒரு ஆக்ஷா ஃப்ரேமு, அப்புறமா உங்களுக்கு ஃபயர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இன்பிட்வீன் நடுவில் இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்கேல் கீழே எடுக்கவே இல்லை, அதை அந்த ஆக்ஷா ஃப்ரேம் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்துடும். ஸோ இது ப்ராப்பராக கட் பண்ணினாச்சு. ஸோ கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, நம்ம இதை ஹீட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்துட்டு அப்படியே நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது ஒடியாக தான் செய்யும், ஏன்னா பிளாஸ்டிக் ஒடிஞ்சிடும். அது பெட்டர் நீங்கள் இப்போ வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்டவ்லையும் இல்லைன்னா அவுட் சைடில் ஒரு துணி பேப்பர் கீப்பர் போட்டு ஃபயர் பண்ணின்னு ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் போட்டு தான் ஹீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டவ் பார்த்து வச்சுன்னு அதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் பிளேயர் இல்லைனா என்ன ஒரு ஹோல்டர் பக்கெட் அந்த மாதிரி என்ன இருக்குது எடுத்துங்க. இப்போ நான் கட்டிங் பிளேயர் எடுத்துங்க. அது லைட்டாக தான் ஹீட் பண்ணுறேன், ஜாஸ்தி ஹீட் பண்ணல. ஸோ நீங்கள் லைட்டாக எல்லா சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க, கொஞ்சம் தான் ஹீட் பண்ணால் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ சாஃப்ட் ஆன உடனே இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடணும். ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிடும். லைட்டாக ஹீட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்த உடனே அதை ஸ்ட்ரைட் பண்ணிங்க கீழே தட்டி. ஸோ இவனா எல்லா பக்கமும் ஃப்ளாட்டாக தட்டிக்குங்க. ஸோ இது லைட்டாக சூடு இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹீட்டை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வாட்டி டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்ட்டு. நீங்கள் வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சூடுக்கு கை கொப்பளிச்சோம், பார்த்து பண்ணுங்க. ஸோ அது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, அது ஸ்ட்ரைட் ஆனோடனே ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துங்க. இது கடையில் உங்களுக்கு ஒரு 10 rupees கொடுத்தா ஒரு சாண்ட் பேப்பர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ரெண்டு பக்கம் அந்த டஸ்ட் இருக்கிறது, அப்புறமா அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த டஸ்ட் போனாலே போதும். ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே இருக்க டஸ்ட் எல்லாம் போய்டும், இந்த ஸ்க்ராச்சஸும் கம்மியாகிடும். பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பக்கம் க்ளீன் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அது நல்லா க்ளீன் ஆனோன்னா ரெண்டு பக்கமும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணின்னு அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி துவைச்சி எடுத்துங்க. அது கட் பண்ணி நம்ம சைடெல்லாம் பிசுறு இருக்கும். அது ஆனாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ சாண்ட் பேப்பர் எல்லா பக்கமும் போட்டு தேய்ச்சிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், எல்லா பக்கம் கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கையில் குத்துறது அதெல்லாம் இருக்காது. ஸோ எல்லா பக்கமும் அந்த சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துன்னு வாஷ் பண்ணின்னு எடுத்துன்னு வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபஸ்ட் பெண்டு தான். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஓல்ட் ஆகிறதுக்கு, மொபைல் ஓல்ட் ஆகிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பெண்டை நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த பெண்டு எவ்வளோ இருக்குன்னா, முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு ஆப்போசிட்டில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு மொபைல் ஓல்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ அந்த 2 1/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு உட் பீஸ் எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் உட் பீஸ் இருந்தால் பாருங்க, இல்லைனா ஒரு சின்ன அந்த மொபைல் சைஸுக்கு என்ன இருக்குதோ மெட்டல் பீஸ், உட் பீஸு எடுத்து எடுத்துக்கணும். அதை நீங்கள் கேஸ் ஹீட்டர் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணோன்னா அது எஜ்ஜில் மாத்திரம் ஹீட் பண்ணுவோம். நான் கட்டிங் பேரில் படிக்காம பண்ணுறேன், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எங்கிட்ட வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சு ப்ளைவுட் உட் பீஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு அலுமினியம் மெட்டல் பீஸ் இருந்துச்சு. அது ரெண்டு வச்சு முன்னாடி அந்த 1/4 இன்ச்சுக்கு ஹோல்ட் ஆகிற மாதிரி நான் ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணினேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்க. ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அந்த யூ ஷேப் பெண்ட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த யூ ஷேப்லேருந்து எட்ஜுக்கு வர பெண்டு தான். ஸோ அது வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சென்டராக டிவைட் பண்ணிங்க. அது ஈவனாக சென்டராக டிவைட் பண்ணிங்கன்னா இது 5 இன்ச் இருக்குது. ஸோ சென்டராக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச் வரும். ஸோ எக்ஸாக்டாக சென்டராக பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அது வந்து ஒரு 90 டிகிரியில் நிற்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எல்லா பக்கம் மார்க் பண்ணிங்க. ஸோ க்ளீனாக மார்க் பண்ணிங்க பின்னாடிக்கு அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதை நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அதே ஒரு உட் பீஸை வச்சு பெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த கார்னர் பெண்டிங் தான் சொல்லிங்கிறது நான். பென் மார்க் சரியாக இல்லை, நீங்கள் ஒரு பெரிய பென்சில் எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பெண்ட் பண்ணிக்கிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அந்த உட் பீஸை நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும், அது பெண்ட் ஆகிடும். நான் கையில் ஹோல்ட் பண்ணுறேன், ரொம்ப சூடாக இருக்குது, பட் ஆல்ரெடி எனக்கு ஐடியா இருக்கிறனால ஹோல்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து பண்ணுங்க. ஸோ அந்த பெண்ட் இருக்கிறது கரெக்டாக அந்த ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ண உடனே
உங்களுக்கு அந்த லெவல் அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு அந்த மார்க் வந்துடும். அதில் நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த வுட் பீஸ் மேலே வச்சு பெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டிலேயே ஒரு மொபைல் ஸ்டாண்ட் அண்ட் டேப்லெட் ஸ்டாண்ட் ரெடி. ஸோ இது வந்து ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் அரௌண்ட் ஒரு 200 சேஞ்ச் ஆச்சு. ஷிப்பிங் சார்ஜ் அது இதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் 300 ஆயிடுச்சு. ஸோ அந்த 300 நம்ம வீட்டிலே ஒரு பழைய பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணி 300 சேவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ட்ரை பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். செகண்டு வந்துட்டு நான் இது வந்துட்டு செகண்ட் பண்ணியிருந்தேன். 2 பீஸ் மிச்சம் 2 பீஸில் ஃபஸ்ட் பண்ணியிருந்தது செகண்ட் பண்ணியிருந்தது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.